நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு 15 டேஸ் ஆகுது. இன்னைக்கு தான் நான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் குடுத்துட்ருக்கேன். ஏன்னா, தங்கச்சி கல்யாணத்தில ஈவினிங்கே உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. பாப்பாக்கு மட்டும் தான் கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹையா இருக்கிற மாரி தோணுச்சு. வீட்டுக்கு வந்த அப்புறம் பார்த்தா, எனக்கும் ஜலதோஷம், காய்ச்சல் எல்லாமே வந்துருச்சு. ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. அது க்யூர் ஆகுறதுக்கு இவ்வளோ டேஸும் ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் 1 வீக் இருந்துச்சு ஃபீவர், கோல்டு எல்லாமே. கோல்டெல்லாம் நல்லா இன்னும் சரியாகவே இல்ல. பாப்பாக்கும் அடுத்து உடனே கோல்டு, இருமல் எல்லாமே வந்துடுச்சு. அது பத்தாதுன்னு மெடிசின் வேற நாங்க ரெகுலரா குடுத்து அவங்களுக்கு லூஸ் மோஷன் வேற வந்துடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஹாஸ்பிட்டல்ஸ் கூட மாத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு வீட்ல போய் கயிறெல்லாம் கட்டிட்டு வந்தோம். பனை ஓலையிலலாம் என்னெல்லாமோ எழுதி அத மடிச்சு இடுப்புல எல்லாம் கட்டி விட்டாங்க. இப்போ பாப்பாக்கு ஓரளவு ஓகே ஆயிடுச்சு. இந்த 15 டேஸ்ல தங்கச்சிக்கு அடுத்தடுத்து நடந்த எந்த ஒரு விருந்துலயுமே நாங்க கலந்துக்கல. ஏன்னா பாப்பா ரொம்ப முடியாம இருந்தாங்கங்கிறதுனால அவங்களுமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்க போகல. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு கல்யாண விளாக் தான் பார்த்துட்ருக்கோம். ஆனா நான் வந்துட்டு இதையே ரொம்ப நேரமா சொல்லிட்டுருக்கேன். உடம்பு சரியில்லாம போனது. கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே நான் போயிட்டேன். சாரி எல்லாம் நான் ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் எல்லாம் பண்ணி தான் கொண்டு போனேன். ஆல்ரெடி நீங்க ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராபர்ட் மீனா யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. நல்லாவே வந்திருந்துச்சு. அதுக்காக ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதே ஓரளவு நல்லா தான் வந்திருந்துச்சு. ரொம்ப பேட் இல்ல அப்படிங்கிறது தான் சொல்லிட்டுருக்கேன். சாப்பாடெல்லாம் ரொம்ப மீதியாயிடுச்சு. அதுலயும் பரோட்டா எல்லாம் நெறைய இருந்துச்சு. ஆப்பம், இடியாப்பம், பரோட்டா எல்லாம் வச்சதுனால ஃபுட்டு கொஞ்சம் மீதியாயிடுச்சு. தங்கச்சி இந்த ஒரு சாரி தான் வியர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தாங்க பார்க்குறதுக்கு. மெகந்தி எல்லாம் போட்டிருந்தாங்க. எனக்குமே நான் ஃபாஸ்ட் கோன் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். ஆனா வந்துட்டு அது ஹெல்தி இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க வாங்கி வைக்கல. நார்மல் கோன் தான், ஆர்கானிக் கோன் தான் வாங்கி வச்சிருந்தாங்க. பாப்பாவ வச்சுட்டு என்னால அத ரொம்ப நேரம் வச்சு ட்ரை பண்ணலாம் முடியாது. பாப்பாவ தூங்க வச்சுட்டு அவங்க முழிச்சுட்டாங்கன்னா, பழையபடி அத அழிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் ஃபாஸ்ட் கோன் கேட்டிருந்தேன். ஹெல்தி இல்லன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு வாங்கி தரல. அப்புறம் இந்த நார்மல் கோனையுமே ரொம்ப நேரம் இருந்து எஃபோர்ட் எடுத்து போட்டு, பாப்பா உடனே முழிச்சுட்டா, உடனே நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ற மாரி இருக்கும். அதனால வந்துட்டு நான் இத நார்மலாவே வச்சுக்கிட்டேன். இந்த மாரி டாட் டாட்டா வச்சு, ஒரு 1/2 அன் ஹவர்லயே அதையுமே கழுகுற மாரி தான் இருந்துச்சு. உடனே கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தங்கச்சிக்கு தான் கல்யாணம். ஆனா தங்கச்சி தான் காலையிலே எந்திரிச்சு எல்லாரையுமே ரெடி பண்ணி விட்டாங்க. நான் வந்துட்டு அந்த ஒரு கோலம் மட்டும் போட்டேன். நானே கிளம்பிக்கிட்டேன். ஆனா இன்னொரு தங்கச்சியையும், அக்காவையும் கல்யாண பொண்ணு தான் ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. சாரி கட்டுறது, அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் பண்றதுன்னு. அப்புறம் ஃபைனலா தங்கச்சியுமே ரெடி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு உள்ள சாரியுமே நீட்டா கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் சாரியுமே நல்லா ட்ராப் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு. பியூட்டிஷியன் ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. எனக்கு கல்யாணத்துக்கெல்லாம் ஏர்லி மார்னிங் 5:00 வந்துட்டாங்க. எனக்கு முகூர்த்தம் வந்து 9:00. இவங்களுக்கு வந்துட்டு முகூர்த்தம் 10:30. ஆனா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்ததே 9:00 தான். ரொம்ப குயிக்கா பண்ணுனாங்க. இருந்தாலுமே அவங்க கொஞ்சம் சீக்கிரம் டைமுக்கு வந்திருக்கலாம். வந்திருந்தாங்கன்னா, நாங்க கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்க மாட்டோம். ஏன்னா டைமே இல்ல. வந்து என்ன பண்ணுவாங்க? லுக் வந்துட்டு நல்லா இல்லாம போயிருமோ? அப்படிலாம் நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அவங்க வந்துட்டு வந்ததுமே சொன்னாங்க, "நான் கொஞ்சம் பிராக்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டா பண்ணிருவேன். நீங்க பயப்படாதீங்கன்னு" சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு இன்னும் ஒரு பிரைடல் இருந்ததுனால, ஃபர்ஸ்ட்டு சாரி மட்டும் அவங்க ட்ராப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மேக்கப்பும் போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. செகண்ட் சாரி ட்ராப் பண்றதுக்கு இன்னொரு அவங்களோட அசிஸ்டண்ட்ட உட்கார வச்சுட்டு போயிருந்தாங்க. அவங்களுமே நல்லா தான் சாரி எல்லாம் கட்டியிருந்தாங்க. ஃபாஸ்ட்டாவுமே கட்டியிருந்தாங்க. இங்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப டைமே தரமாட்டாங்க. எங்க ஊர் சைடுலாம் கரெக்ட்டா மாப்பிள்ளை வந்துட்டு அந்த நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆன பிறகு தான் வருவாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாமன் கல்யாணம் எல்லாம் பண்ணி, சாரி எல்லாம் மாத்தி, அடுத்த முகூர்த்த டைமும் முடிஞ்சிரும். அதுக்குள்ள ஃபாஸ்ட்டா நம்ம வந்துட்டு எல்லாம் வியர் பண்ணிட்டு போயிரணும். இந்த சாரி எல்லாம் கட்டுறதுக்கு எங்களுக்கு 10 மினிட்ஸ் கூட கிடைக்கல. ஆனா, அவங்க வந்துட்டு ஃபாஸ்ட்டா கட்டுனதுனால நல்லபடியா வந்திருந்துச்சு. என்னோட கல்யாணத்துக்கு 5 மினிட்ஸ் கூட இல்ல. அந்த லாஸ்ட் டைம்ல தான் சாரி கட்டுறதே நடந்துச்சு. டைமே இல்ல. ஆனாலும் ஏதோ சும்மா கடமைக்கு கட்டி விட்டுட்டாங்க.
அதுக்கப்புறம் தாலியெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் வந்து ரூமில் நாங்கள் வந்துட்டு நீட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு போனோம். நார்மலாக தங்கச்சி இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போடுற ஆள் கிடையாதுங்கிறதுனாலையோ என்னமோ அது வரைக்கும் அவங்களுக்கு ஸ்வெட் ஆகவே இல்லை. கரெக்டாக மேக்கப் முடிஞ்சதுலேருந்தே ஸ்வெட் ஆக தொடங்கிடுச்சு. ஃபேன் போட்டாலுமே ஸ்வெட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அவங்க பதட்டமாக இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பதட்டமாக இருந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு ஸ்வெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஒருவேளை மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு டைம் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டதுனால மேக்கப் செட் ஆகாமல் ஸ்வெட் ஆகி வந்துடுச்சா என்னன்னு தெரியல. அவங்க வந்துட்டு ஸ்வெட் ஆகுதுன்னு லைட்டாக வைப் பண்ணாங்க. அதில் மேக்கப் அவ்வளோ பாதி வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தான் கொஞ்சம் அதை வந்துட்டு டச்சப் பண்ணி விட்டுட்டு இருந்தோம். கரெக்டாக அந்த நல்ல நேரத்துக்குள்ளேயே தாலிக்கட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. தாலியை வந்துட்டு மறைக்கிறதுக்கு ஐயர் பூ எல்லாம் கொடுத்தாங்க. அதை வந்துட்டு கவனமாக அவங்க கரெக்டாக சுற்றியெல்லாம் வச்சாங்க. என்னோட கல்யாணத்தில் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இது தெரியாமலாம் இருந்தாங்க. ஐயர் சொன்ன பிறகுமே அவங்களுக்கு எப்படி நாட் போடணும்னு புரியல. அதுக்கப்புறம் நான் வேற சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பின்னாடி நின்னவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க வந்துட்டு பார்த்து பார்த்து பொறுமையாக கேட்டு பதட்டம் இல்லாமல் பண்ணாங்க. தங்கச்சியுமே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. மாப்பிள்ளையுமே டென்ஷன் எதுவும் இல்லை, நார்மலாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்பா இல்லாததுனால அண்ணா தான் கையெல்லாம் பிடிச்சி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு என்னுடைய கல்யாண சாரீ. இதை வந்துட்டு நான் என்னோடய கல்யாணத்தில் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா என்னுடைய பேபி ஷவரில் நான் வியர் பண்ணியிருந்தேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் இந்த ப்ளவுஸ் மட்டும் எனக்கு ஃபிட்டாக இல்லைங்கிறதுனால நான் ப்ளவுஸ் மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சாரியை தான் தங்கச்சி கல்யாணத்துலேயும் வியர் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த ரெயின்ட்ராப் பேங்கிள்ஸ் போடணும்னு ஆசையாக இருந்ததுனால தான் நான் வாங்கியிருந்தேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்கவே இல்லை. கோல்டில் உள்ளது மட்டும் போட்டால் போதும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு அவங்க பேச்சை கேட்காம தான் அந்த வளையலை போட்டிருந்தேன். தாலி கட்டி கொஞ்ச நேரத்திலே மாமி வந்துட்டாங்க. மாமி, என்னோட மூத்த அண்ணி, அப்புறம் கடைசி அண்ணி எல்லாரும் சேர்ந்து வந்திருந்தாங்க. 2வது உள்ள அண்ணிக்கு மட்டும் கொஞ்சம் முடியலைங்கிறதுனால அவங்க வரல. மாமாவுமே கடையை க்ளோஸ் பண்ண விருப்பம் இல்லாமல் வரல. மாமி தான் வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த காப்பு வந்துட்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டியிருந்திருப்பேன். தங்கச்சிக்காக நாங்கள் எடுத்தது. அதை வந்துட்டு மாமி தான் போட்டு விட்டாங்க. விட்டுட்டு திருநீரெல்லாம் வச்சு விட்டாங்க. அவங்கள ப்ளஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் மாமி வந்துட்டு சாப்பிடலை, உடனே கிளம்பணும்னு சொன்னாங்க. ஆட்டோ வெயிட்டிங்கில் இருந்துச்சு, உடனே கிளம்பிட்டாங்க. நான் அண்ணிங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். மாமி வந்துட்டு பொதுவாக எந்த ஒரு கல்யாண வீட்லேயுமே சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நான்வெஜ் குக் பண்ண அதே பாத்திரத்தில் வெஜ் குக் பண்ணியிருப்பாங்கங்கிற டவுட்டில் சாப்பிட மாட்டாங்க. அவங்க மேலே எங்களோட குலதெய்வம் தங்க இசக்கியம்மன் வரதுனால அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது நான்வெஜ் சமைச்ச பாத்திரத்தில் அவங்க தெரியாமல் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி வந்துடும். அதுக்கு பயந்துட்டு சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு பயம். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு ஏதாவது ஆயிருங்கிற பயத்தில் சாப்பிட மாட்டாங்க. நிறைய டைம்ஸ் அப்படி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்கள யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. அவங்க உடனே கிளம்பிட்டாங்க. நாங்களும் அண்ணியெல்லாம் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டுட்டு டைம் ஆயிடுச்சு. உடனே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைய வந்துட்டு நான் தான் ஆரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். ஏன்னா காலையில் மாப்பிள்ளையை வெல்கம் பண்ணுறதுக்கு அக்கா தான் ஆரத்தி எடுத்தாங்க. ஈவினிங் நான் எடுத்தேன். நானே எடுத்ததுனால என்னால் அதை வீடியோ எடுக்க முடியலை. அதுக்கப்புறம் வந்துட்டு பாலும் பழமும் எல்லாம் கொடுத்தோம் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் எல்லார் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. நாங்களுமே ப்ளஸ் பண்ணி காசு எல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வாழை விட்டாச்சு. வாழை விடும்போதுன்னு பார்த்து கரெக்டாக வந்துட்டு அந்த கரண்ட் கட் ஆயிடுச்சு. அந்த பாட்டு எதுவுமே போட முடியல. கரெக்டாக அவங்க கிளம்புனதுக்கப்புறம் கரண்ட் வந்துச்சு. ஈவினிங் ரிசப்ஷனில் பாப்பாவுக்கு முடியாமல் ஆயிடுச்சு. நான் எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கலை. இது லாஸ்ட்டாக சுருள் வைக்கும்போது எடுத்த கிளிப்பிங் தான். அப்புறம் சாப்பிட்டதையும் லைட்டாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பாப்பா ரொம்ப முடியாமல் இருந்ததுனால அவங்கள கவனிச்சிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் வந்துட்டு என்னோடய தங்கச்சி தான். இந்த ட்ரெஸ் வந்துட்டு அவங்களே எடுத்து ஸ்டிச் பண்ணது. அவங்க வந்துட்டு என்னோடய அக்கா பொண்ணை தான் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த பக்கம் க்ரீன் கலரில் ஒரு அவுட்ஃபிட்டில் நிற்பாங்க, அதுதான் என்னோடய அக்கா. இவங்க தான் அவங்களோட அவுட்ஃபிட். அதுதான் என்னோடய அவுட்ஃபிட் வந்துட்டு எந்த வீடியோ கிளிப்பிங்லேயுமே இல்லை. நான் ஃபோட்டோவில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு வேறு முடியலை. இன்றைக்கி வந்துட்டு 15 டேஸ் ஆகுது. இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்த எந்த ஒரு விருந்துக்கோ எதுக்குமே நாங்கள் போகலை. இந்த முறுக்கு மட்டும் அண்ணா கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க. அண்ணா கொண்டு வீட்டில் வச்சுட்டு போனாங்க.
இதையுமே நான் எடுத்து கூட பார்க்கல. சும்மா அப்போ அந்த டைம் எடுத்து பார்த்துட்டு வச்சது தான். அப்புறம் நான் மாமிக்கிட்ட குடுத்து விட்டுட்டேன். அண்ணிங்க எல்லாத்துக்கும் குடுங்கன்னு சொல்லி, நான் வந்துட்டு பாப்பாக்கு முடியாததுனால எனக்கு எதுவும் சாப்பிட்ற மைண்ட் செட்டே இல்ல. மொத்தமா குடுத்து விட்டுட்டேன். இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.